ஸோ ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற வகையில் நிறைய பேர்த்துக்கு இன்னும் ஜிடிஎன்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் நிறைய சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட் 2க்கு என்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷனில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட் அதெல்லாம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டவுட் வந்து இப்போ சார் கிளியர் பண்ண போகிறாங்க. இதை முடிச்சுட்டு ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சேட் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்கள் அதையும் கிளாரிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 அதை பற்றியான இன்ஃபர்மேஷனும் சார் கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த பார்ட் 2 நம்ம எது மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றியான உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியாவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்கள் வந்து இதில் சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருந்தீங்க. சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம ஆல்ரெடி உரிமையில் வந்து கோர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதை எப்படி ஜாயின் பண்ணுறது, புதுசாக நண்பர்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு அதை பற்றியான இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து எண்ட் ஆஃப் இந்த செஷனில் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்கள் ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னும் யாராவது உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம லைவை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் இதை வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸ் நம்மளுடைய இன்னைக்கான லைவ் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அதே மாதிரி உங்களுடைய ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இல்லை இது வரைக்கும் நான் ஜிடிஎன்டி பற்றியே எதுவுமே தெரியல, இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன். ஏன்னா ஜிடிஎன்டி அப்படிங்கிறது நம்ம காலேஜில் வந்துட்டு படிக்கும்போது சப்ஜெக்டில் ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சிருப்போம், ஒரு சாப்டராக படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவுமே கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் சார் வந்து பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார்? ஓகேங்க சார், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். இன்பிட்வீன் ஏதாவது கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஸ்க்ரீன் ஓகேவாங்க சார்? ஸ்க்ரீன் ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா? வாய்ஸ் லைட்டாக பிரேக் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார், என்னன்றது தெரியல. மற்றபடி ஓகே. ஓகேங்க சார், வேறு ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுமாங்க சார்? இங்கே எல்லாம் ஓகே தாங்க சார், எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே. ஓகே, நான் கண்டினியூ பண்ணணும். ஜஸ்ட் ஸ்லோவாக நான் ஆக்சலரேட் பண்ணுறேன், தென் வி வில் see. ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலைங்க சார்? பண்ணிட்டேன். ஓகேங்க சார். ரைட், அனைவருக்கும் வணக்கம். சார் நான் பேசுறது கேட்குதா? கேட்குங்க சார், எனக்கு வந்து லைட்டாக பிரேக் ஆகி வர மாதிரி இருக்குங்க சார். ஓகே, ரைட். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க அனைவரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாலரன்ஸ், அதாவது டைமென்ஷனல் டாலரன்ஸ், ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பத்தி நம்ம வந்து ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இதுல ஒரு சிலருக்கு வந்து அப்பப்போ சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. எதனால கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்றத நான் அட்ரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் இன்ஜினியரிங்ல டிப்ளமோல படிச்சிருக்கிற விஷயங்கள் தான். பட் ஆனா வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங்ல படிக்கல. ஏன்னா நம்ம சிலபஸ் அது மாதிரி. ஓகேவா? இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அது ஒரு அவேர்னஸ் தெரியும். அங்கதான் நீங்க போய் கத்துக்குவீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பீங்க. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, படிக்க தெரியாதா, பண்ணலையா, செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹடில்ஸ்லாம் வரக்கூடாது. நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு தான் நிறைய கத்துக்குவீங்க. பட் இருந்தாலும் பேஸ் நாலேஜ் வந்து நம்ம படிக்கும் போதே இருக்கணும். இது அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கைடன்ஸா தான் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும்
பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ற அளவுக்கு அது இருக்கணும்ன்ற ஒரே கண்ட்ரோல்ல தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டாலரன்ஸ் அப்படின்றது டாலரேட் அப்படின்றது தான் டாலரன்ஸ். இப்போ டாலரேட் அப்படின்றது ஜெனரல் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தலைமையில ஒரு வெயிட் வைக்கிறாங்க, நம்ம எவ்வளோ வெயிட் நம்ம டாலரேட் பண்ண முடியும், நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு 50 கிலோ 60 கிலோ அதுக்கு மேல போனா டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அதே மாதிரி டைமென்ஷன் டாலரன்ஸ், இங்க ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். இங்க என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன டாலரேட் பண்றேன், இங்க வந்து ஷேப்பை டாலரன்ஸ் பண்றதுக்கு பேரு தான் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். சைஸை வந்து டாலரேட் பண்றது தான் டைமென்ஷனல் டாலரன்ஸ். 2 வகைகள் இருக்கு, ரெண்டுமே வந்து 2 விதமான பர்பஸ் வந்து இருக்குது. ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ஜினியரிங் டிராயிங்ல யூஸ் பண்றோம். இந்த என்ஜினியரிங் டிராயிங்ல நான் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதா இருந்தாலும் அந்த டிராயிங்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து ப்ராப்பரா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனோட இருந்தா மட்டும்தான் நம்ம அதால அதை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தா, சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் அசம்பிள் ஆகும், இல்லைன்னா அசம்பிள் ஆகாது. ஸோ இது மாதிரி பல கன்ஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம டிராயிங்ஸ் வரைஞ்சிடுறோம், பிரச்சனையே கிடையாது. கேட் பேக்கேஜஸ் நிறைய இருக்கு, ஆட்டோகேட் இருக்கு, கேடியான் இருக்கு, இல்லை சால்டோக்ஸ் இருக்கு, கிரியோ இருக்கு, நிறைய மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. வரைஞ்சு கொடுத்துரும், நீங்க கொடுக்குற கமாண்டுக்கு வரைஞ்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய என்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் யார் கொடுக்கறது? we have to give, ப்ரோக்ராம் கொடுக்காது. அப்போ நம்மளுக்கு என்ஜினியரிங் என்ன இன்புட் கொடுக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். 50 அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் சைஸ் தான் 50. அப்போ அந்த 50 mm நீ கரெக்டா மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு மேனுஃபேக்சரிங் அலவன்ஸ் கொடுக்கலாம், அலவன்ஸ் அப்படின்றது டாலரேட், பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் எவ்வளவு கொடுக்கறது. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். 2 டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைமென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருக்கோம். அந்த மேக்ஸிமம் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஃபேப்ரிகேட் பண்ணும்பொழுது அல்லது மெஷர்மெண்ட் ஃபேப்ரிகேட் பண்ண ப்ராடக்ட் மெஷர்மெண்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த அளவு இருக்கணும். அந்த அளவு இந்த ரேஞ்சுக்குள்ள வரல அப்படின்னா கட்டாயமா அதை நீங்க வந்து ரீவொர்க் பண்ணணும், அல்லது டிராயிங் அட்ஜஸ்ட் பண்ணணும், அல்லது இதுக்கேற்ற மாதிரி அசம்பிளி பார்ட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும். எதுவுமே ஆகலைன்னா ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணணும். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டைமென்ஷனல் டாலரன்ஸ். டைமென்ஷன்ல எவ்வளவு வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற பொறுத்ததை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸை ஜஸ்ட் என்டர் தான் பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லா நம்ம உள்ள போகல. நான் சொல்றேன், ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன்ஸு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட். ஸோ இது ரொம்ப டீப்பாக நான் போகணும் விரும்பல, ஜஸ்ட் அவுட்லைன் தான் கொடுக்க போறேன். ஏன்னா நிறைய நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் சைஸ், மினிமம் சைஸ். இந்த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த காம்பனன்ட் தான் அப்பர் லிமிட் நம்ம சொல்றோம். நம்ம எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம், அப்பர் லிமிட், மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் மீனிங் வந்து என்னன்னா, அந்த சைஸ் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தான் போகணும். அது தாண்டி 1 mm ஒரு 1.1 mm அல்லது 0.01 மைக்ரான் போனா கூட we should not accept. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. ஸோ இதுதான் ரீசன். ஓகே, ரைட். ஸோ பேசிக் டெர்மினாலஜி பற்றி நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் டெர்மினாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்னா என்ன, மினிமம் லிமிட்ஸ்னா என்ன, ஓகே, தென் டாலரன்ஸ்னா என்ன, டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருந்தோம், டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு காம்பனன்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹேட்ச் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேட்சிங் வந்து டிராயிங்ல கொடுக்க மாட்டோம், இங்க நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு மாறும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி வந்து ஒரு சைஸை டினோட் பண்ணலாம். இங்க பாருங்க, 150 பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 நம்ம டினோட் பண்ணலாம், அல்லது 150 பிளஸ் செப்பரேட் வேல்யூ மைனஸ் செப்பரேட் வேல்யூ, அல்லது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ண போறீங்கன்றத பொறுத்து தான் அதை வந்து வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி சூஸ் பண்றது, இது எல்லாமே சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டயாமீட்டர் 150 கொடுத்துருக்கும்போதுல இந்த டயாமீட்டர் 150க்கு ஏற்ற மாதிரி என்ன விதமான இந்த காம்பவுண்ட் ஃபிட் பண்ண போகுது, லூஸா ஃபிட் பண்ணணுமா, டைட்டா ஃபிட் பண்ணணுமா, அல்லது ஒரு ஆவரேஜா ஃபிட் பண்ணா போதும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிளே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேபிள் இருந்து எடுத்து நம்ம டிராயிங்ல ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு
பேசிக்கா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பத்தி நம்மளுக்கு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? என்ன விதமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ண போறோம்? என்ன மெஷின்ல யூஸ் பண்ண போறீங்க? இது வந்து ஜாயினிங் ப்ராசஸா? அல்லது ஃபார்மிங் ப்ராசஸா? அல்லது சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ப்ராசஸா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த 2 காம்போனன்ட்ட அசெம்பிள் பண்ண போறீங்க இல்லையா? அப்ப அந்த அசெம்பிள் பண்ணும்போது அது எவ்வளோ அட்ஜஸ்ட்மென்ட்ல போய் உங்களுக்கு ஃபிட் ஆகணும். சிம்பிளா சொல்லப்போனா வச்சுக்கங்களேன், இட்ஸ் வெரி சிம்பிள். என்னன்னா, இப்போ இந்த ஒரு பேனா, ஒரு கப் இருக்கு. ஸோ இது வந்து கேப்பு, இது வந்து ஒரு பாடி. இப்ப 2 எனக்கு உள்ள போய் அசெம்பிள் ஆகணும். அப்படி அசெம்பிள் ஆகும்போது இந்த பாடி சைஸ் பாருங்க, இந்த பாடி சைஸ் பாருங்க, இந்த பாடி சைஸ் பாருங்க. இங்க வந்து டயாமீட்டர் கம்மியா இருக்கும் கம்பேர் டூ ஹியர். இங்க ஏன் அதிகமா இருக்கு? இங்க ஏன் கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா, இது எனக்கு உள்ள போகணும். ஃப்ரீயா உள்ள போணும். இதுவரைக்கும் எனக்கு ஃப்ரீயா உள்ள போகணும். அதுக்கப்புறம் எனக்கு டைட் ஆகுது பாருங்க. இதுவரைக்கும் உள்ள போகல. அதுக்கப்புறம் டைட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா குடுத்திருக்கிற அந்த கேப் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து என்ன சொல்றது? இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட். இதுவரைக்கும் எனக்கு கிளியரன்ஸ் ஃபிட் ஃப்ரீயா இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னது? டிரான்சிஷன் ஃபிட். ரொம்ப டைட், லைட்டா டைட் இருக்கு. அப்புறம் பிரஸ் ஃபிட் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இது மாரி ஏன் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீக்வென்ட்டா நான் ஓப்பன் பண்ணணும், ஃப்ரீக்வென்ட்டா நான் க்ளோஸ் பண்ணணும். ஃப்ரீக்வென்ட்டா ஓப்பன் பண்ணணும், ஃப்ரீக்வென்ட்டா க்ளோஸ் பண்ணணும். இது ஒரு விதமான ஃபிட்டிங். இதே மாரி திங்க் பண்ணுங்க. ஒரு டயரு, ஒரு ரிம், ஒரு சைக்கிள் டயரு, டியூப் அப்படி வச்சுக்குவோம். அல்லது ஒரு காரினுடைய ரிம்மு, வீல், டயர். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா பிடிக்கணும். அப்ப அங்க என்ன மாரி டைட் அங்க என்ன மாரி ஒரு டைட் 2மே இருக்குது. அதாவது டயருக்கும், ரிம்முக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைட் ஃபிட். தட் மீன்ஸ் இன்டர்ஃபெரன்ஸ் ஃபிட். டயருடைய ஹோல் சைஸ் நடுவுல இருக்க ஹோல் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ரிம் வந்து பெருசா இருக்கும். அப்பதான் இந்த டயர் என்ன பண்றாங்க, ரொம்ப டைட் பண்ணி உள்ள ஃபிட் பண்ணும்போது ரொம்ப டைட்டா பிடிக்கும். நீங்க எவ்வளோ ஃபாஸ்ட் போறீங்க, 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவருக்கு போனாலும் அந்த டயர் ரிம் தனியா கழண்டு வராது. இப்ப 2மே தனியா கழண்டு வரல. அப்ப எவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கு பாருங்க. அப்போ எவ்வளோ விதமான இன்டர்ஃபரன்ஸ் அதுல இருக்கணும். ஓகேங்களா? நம்ம டயருக்கும், ரிம்முக்கும் எந்த ஒரு கனெக்டிங் டிவைஸும் நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. போல்ட் நட்ஸோ, ரிவிட்ஸோ அல்லது வேற ஏதோ ஃபாஸ்டனிங்கோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண கிடையாது. பட் இட் இஸ் ஃபிட்டிங் வித் டைட்னஸ். இதுக்கு தான் முக்கியமா நம்மளுக்கு இந்த டாலரன்ஸ் அந்த ஃபிட்டிங் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் தி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிட்டிங்ஸ். ஓகே? ரைட். இப்போ அலவன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துறோம். அலவன்ஸ் அப்படின்றது ஷாஃப்ட்டுக்கும் ஒரு ஹோலுக்கும் இடைப்பட்ட கேப். இது எல்லாமே நம்ம வந்து 2 காம்போனன்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து ஷாஃப்ட், ஒண்ணு வந்து ஹோல். ஸோ இந்த ஷாஃப்ட்டும் ஹோலும் எப்படி மர்ஜ் ஆக போகுது? அதான் இப்ப நான் பேனாவ காட்டுனேன். ஓகேங்களா? அப்போ இந்த கேப் பாடிக்கும், ஷாஃப்ட்டுக்கும், ஹோலுக்கும் எவ்வளோ கேப் வேணும்? அந்த கேப்ப பொறுத்து தான் நம்மளுடைய அலவன்ஸ் வேரி ஆகும். சார் இந்த எக்ஸ்கியூஸ் மீ சார். அலவன்ஸ் எஸ். சார் அங்க இது ப்ரொஜெக்ட் ஆகலைங்க சார். பிரசன்டேஷன் ஜஸ்ட் அப்படியே ஸ்லைட்லயே நிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கா? அதர்வைஸ் நான் ஃபுல் ஸ்கிரீன் போயிடுறேன். ஓகேங்க சார். இப்ப தெரியுதுங்களா? ஓகேங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் இதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரைட். ஓகே. நோ ப்ராப்ளம். ஃபைன். நான் அது வந்து கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட். அலவன்ஸ் இப்போ இந்த ஜிடிஎன்டியை நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து ஒரு ஷாஃப்ட், ஒரு ஒரு ஹோல். அதாவது ஒரு பாடி அல்லது ஒரு ஹோல். இத வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஷாஃப்ட்டுக்கும், இந்த ஹோலுக்கும் எவ்வளோ நடுவுல கேப் இருக்கு? அதுதான் அலவன்ஸ். இந்த அலவன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சா லூஸ் ஃபிட்டிங்கு, ரொம்ப கம்மியா இருந்துச்சு, நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது வந்து டைட் ஃபிட்டிங்கு, ஆவரேஜா இருந்துச்சுன்னா அது டிரான்சிஷன் ஃபிட்டிங். இது மாரி 3 விதமான ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் சைடுல இருக்க இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே? ரைட். பாசிட்டிவ் அலவன்ஸ், நெகட்டிவ் அலவன்ஸ். நெகட்டிவ் அலவன்ஸ்ன்றது தான் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த எக்ஸர்சைஸ்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே குடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு டயாமீட்டர்ல ஒரு சைஸஸ் இருந்து எப்படி நம்ம வந்து ஷாஃப்ட், ஹோலுடைய மெஷர்மென்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது நான் குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து உடனே கம்ப்ளீட் பண்ணிட முடியாது. ஜஸ்ட் நான் ஒரு ஹைலைட் தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே?
இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் மினிட். ஃபிட்டிங்ஸ் இதுதான் முக்கியம். ரெண்டு காம்பவுண்ட் எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிட்ஸ் ஆர் தேர், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிட்ஸ் வந்து லூஸாக இருக்கணுமா, டைட்டாக இருக்கணுமா, இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணுமா, இதுதான் விஷயம். கிளியரன்ஸ் ஃபிட், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், டிரான்சிஷன் ஃபிட். ஓகேவா? ரைட். ஸோ கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஃப்ரீயாக ஸ்லைட் ஆகும்னா அது லூஸாக தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிளியரன்ஸ் ஃபிட்டு. ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ஓவலிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்லேருந்து வைப்ரேட் ஆகுறது அல்லது அசம்பிள் ப்ராப்பராக ஆகாமல் உங்களுக்கு வந்து ஓவாலிட்டி வர்றது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் கிளியரன்ஸ், மினிமம் கிளியரன்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்லைடிங் ஃபிட். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் நம்மளுடைய வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? வீடியோ நம்பர் 8 and 9 போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நேர்லி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes 30 minutes அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஹோல் சைஸ் சின்னதாக இருக்கும், ஓகேங்களா? ஷாஃப்ட் சைஸ் பெருசாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த ப்ரெஸ் ஃபிட்டிங்கு, ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஷாஃப்ட் வந்து ஹோலுக்குள்ளே போகும்போது இடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஹேமரிங் பண்ணுறது அல்லது வந்து நைட்ரேடிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நைட்ரஜன் லிக்யூடில் ஒரு ஷாஃப்ட்டை ஒரு மெட்டீரியல் போட்டுட்டுனா அது ஷிங்க் ஆகிடும். ஷிங்க் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஹோலுக்குள்ளே போட்டுட்டு நார்மல் டெம்பரேச்சரில் விட்டுருவாங்க. அப்போ நார்மல் டெம்பரேச்சர் என்ன ஆகும், அது கூலிங் குறைய அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு டைட்டாக ஃபிட் ஆயிரும். நிறைய ப்ராசஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நிறைய படிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஃபார்மிங் ப்ராசஸ், ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபார்மிங், ப்ரெஷர் டை காஸ்டிங், காஸ்டிங்ஸு, ஓகேங்களா? அது மாதிரி பிட் ஃபார்மிங், பிட் டை காஸ்டிங்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் மிஷினிங்கில் வந்து பார்க்கும்போது லேத் மிஷின் யூஸ் பண்ணுறது, மில்லிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷின்ஸு, ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மிஷின்லையும் நிறைய விதமான ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் ஃபேஸ் மில்லிங்னா என்ன, எண்டு மில்லிங்னா என்ன, ஓகேங்களா? அதுமாதிரி டர்னிங், ஃபேஸிங், டேப்பர் டர்னிங், த்ரெட்டிங்க்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். இது வந்து டிரான்சிஷன் ஃபிட். ஹோல் பெருசாகவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, ஷாஃப்ட் பெருசாகவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை. ஸோ ஒரு நார்மல் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது ஃபிட் ஆகிறது வந்து டிரான்சிஷன் ஃபிட்டு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ரைட். ஸோ இது எல்லாமே வந்து மொத்தம் 3 விதமான ஃபிட் இருக்குது. இந்த 3 தான் GD&T. இந்த 3த்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? நம்ம இன்ஜினியரிங் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா காம்பனண்ட்டுமே இட் இஸ் ஃபிட்டிங் அண்டர் திஸ் 3, வேற எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? இதுக்குள்ள நீங்க வேல்யூ தான் மாத்துறீங்க. அந்த வேல்யூ மாத்துறதுக்கு ஏற்ற மாதிரி என்னாகும், உங்களுக்கு கிளியரன்ஸ் ஃபிட்டோ அல்லது டிரான்சிஷன் ஃபிட்டோ அல்லது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டோ உங்களுக்கு வந்து செட் ஆயிரும், ஓகேங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கிளியரன்ஸ் ஃபிட், டிரான்சிஷன் ஃபிட். ஓகே, ரைட். ஸோ மோஸ்ட்லி நிறைய நண்பர்கள் டவுட் கேட்டது பார்த்தீங்கன்னா இங்கே தான், இந்த பிபிடியில் தான் நிறையா, அதாவது வீடியோ நம்பர் 10லேருந்து நிறையா நம்ம அந்த கேல்குலேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் a minute. ரைட். இங்கிருந்து தாங்க நம்மளுடைய ரியல் ஒர்க்கே ஆரம்பிக்குது. சிஸ்டம் ஆஃப் ஃபிட். எதை பேஸ் பண்ணி நான் ஃபிட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ஒன்னோட ஒன்று ஃபிட் பண்ண போகிறேன். ஷாஃப்டை பேஸ் பண்ணி ஹோலை செட் பண்ணுறதா அல்லது ஹோலை செட் பண்ணி ஷாஃப்டை மாற்றுறதா, ஏதாவது ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் ஒன்றத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? ஆக்சுவலி இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோலுக்கு இந்த ஷாஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அப்போ ஹோலு கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் ஷாஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அல்லது ஷாஃப்ட் நான் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு ஹோலை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டா எந்த சிஸ்டமே ஃபைனாக ஒர்க் ஆகாது. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட்.
எய்தர் ஹோலு கான்ஸ்டண்டா இருக்கணும் அல்லது ஷாஃப்ட் கான்ஸ்டண்டா இருக்கணும். எது நம்ம பேஸா வச்சுக்கிட்டு எதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பேசிக் சிஸ்டம். இன்ஜினியரிங்ல எய்தர் யூ கேன் ஃபாலோ ஹோல் பேசிஸ் சிஸ்டம் ஆர் ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம். இப்படிதான் இருக்குது. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்றது கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலா இன்ஜினியரிங் சிஸ்டம் இன் இந்தியன், நம்ம இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாட் ஓன்லி இன் இந்தியன் சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம், ஜாப்பனீஸ் சிஸ்டம், அமெரிக்கன் சிஸ்டம், யூகே சிஸ்டம், ஓகேங்களா, மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஹோல் பேசிஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஷாஃப்ட் பேசிஸ் யூஸ் பண்றது கிடையாது. பிகாஸ் there are some reason for the manufacturing process. ஓகேங்களா, ஏன் அந்த ஹோல் பேசிஸ் யூஸ் பண்றோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷாஃப்ட் பேசிஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஷாஃப்ட் பேசிஸ் பத்தி நீங்க திங்க் பண்ணாதீங்க. சிலருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், அல்லது ஒரு சிலர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஹோல் பேசிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஷாஃப்ட் பேசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை போங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க ஷாஃப்ட் பேசிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, டைரக்ட்லி யூ கோ டு தி ஹோல் பேசிஸ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஹோல் பேசிஸ் கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஷாஃப்ட் பேசிஸ் கான்செப்ட் புரியும். படிக்கும் போது ரெண்டுத்தையும் படிப்பீங்க, அதுல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸே வருது. ஓகேங்களா, நத்திங் டு வரி. இந்த டேபிள்ஸ்லாம் இப்போ தேவையில்லாம. ஹோல் பேசிஸ் சிஸ்டம், ஹோலை கான்ஸ்டன்டா வச்சுக்க போறோம். அதாவது ஒரு காம்பவுண்ட்ல ஹோல் ஒரு சைஸ் போட்டுரும், நம்ம ஷாஃப்ட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஏன் ஹோலை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரில் பிட் பாருங்க, நம்ம யூஸ் பண்ற ட்ரில் பிட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ், ASME ஸ்டாண்டர்ட்ஸ், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எங்க வேணா பாருங்க, வேர்ல்டு வைட்ல 10 mm டயாமீட்டர் ட்ரில் பிட் நீங்க இந்தியாவில் வாங்கினாலும் சரி, இல்லை ஜப்பான்ல வாங்கினாலும் சரி, அமெரிக்காவில் வாங்கினாலும் சரி, இந்த ட்ரில் பிட் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னா, we are following a universal standards ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து ஹோல்ல வந்து நம்ம கான்ஸ்டன்டா போறதுக்காக தான் இந்த ஹோல் ட்ரில் பிட்ஸ் வந்து யூனிவர்சலா நமக்கு வச்சிருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா யூனிவர்சலா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஹோல் பேசிஸ் சிஸ்டம் தான். ஹோலை வச்சுக்கிட்டு ஷாஃப்ட் நம்ம ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷாஃப்டுடைய டயாமீட்டரை குறைச்சிக்கிறது ஈஸி. ரொம்ப லேத்துல கொடுத்து நம்ம டர்னிங் பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம மில்லிங் பண்ணி நம்ம குறைச்சிக்க முடியும், விஷயங்கள் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றவங்க தெரியும். எப்படி சார் இன்க்ரீஸ் பண்றது? அப்ரப்டா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 10 mm 20 mm இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்லீவ் போட்டுருவாங்க, அதாவது ஒரு புஷ் செஞ்சு போட்டுருவாங்க. ஜஸ்ட் 0.5 mm 1 mm இன்க்ரீஸ் பண்றதுக்கு சுத்தி வெல்டு பண்ணிடுவாங்க. வெல்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மெட்டீரியல் மேல ஆட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபேசிங் டர்னிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் ஷேப் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ ஹோலை வந்து சரி ஷாஃப்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்றது ஈஸி கம்பேர் டு அட்ஜஸ்டிங் த ஹோல். உள்ள ஹோலுக்குள்ள நீங்க வெல்டிங் வச்சு நீங்க மெட்டீரியல் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றதெல்லாம் கஷ்டம். ஓகேங்களா, ரீமிங் பண்றது, அப்புறம் வந்து டர்னிங் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ன்றதுனால ஷாஃப்ட் அட்ஜஸ்ட் பண்றது ஈஸி. அதனால தான் நம்ம வந்து ஷாஃப்ட் பேசிஸ், தட் மீன்ஸ் ஹோல் பேசிஸ் யூஸ் பண்றோம். ஹோலை பேஸா வச்சுக்கிட்டு ஷாஃப்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ஹோல் பேசிஸ் சிஸ்டம். ஓகேங்களா, இதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. then you can go for the remaining process. ஓகேங்களா, ரைட். ஸோ இதனால தான் சொன்னேன் நான். ஸோ உள்ள போயிட்டு நீங்க போரிங் பண்ணணும், ஓகேங்களா, அப்புறம் ட்ரில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ரொம்ப tedious ப்ராசஸ்ன்றதுனால நம்ம வந்து ஹோல் பேசிஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட். நிறைய பேருக்கு இந்த கால்குலேஷன்ஸ் போடும்போது ஒரு கன்ஃபியூஸா இருப்பாங்க. நான் ஷாஃப்ட் பேசிஸ் சொல்லிட்டு ஷாஃப்ட் பேசிஸ் சில கால்குலேஷன்ஸ் பண்ணியிருப்பேன். இதே கான்செப்ட் நீங்க ஹோல் பேசிஸ்ல கொண்டு வந்து நீங்க சால்வ் பண்ணக்கூடாது. ஹோல் பேசிஸ்ன்னு வரும்போது இப்போ நான் கொடுத்துருக்கிற டிராயிங், இந்த டிராயிங்கை தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க ஜீரோ லைன், இந்த ஜீரோ லைன் தான் ரெஃபரன்ஸ். இந்த ஜீரோ லைன்ன்றது என்னது, ஹோல்னுடைய மினிமம் லிமிட், லோவர் லிமிட் ஆஃப் தி ஹோல், அதுதான் ஜீரோ லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேஸ். இந்த டிராயிங்கை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பேசிக் சைஸ் அல்லது ஜீரோ லைன் சைஸ் அல்லது லோவர் லிமிட் ஆஃப் தி ஹோல், இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நிறைய என்ன பண்ணியிருப்போம், கிளியரன்ஸ் ஃபிட், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் எப்படி கால்குலேட் பண்றது நான் உங்களுக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் பெருசா ஒண்ணுமே கிடையாது. இந்த டயக்ராம் பார்த்து நீங்க சொல்லிடலாம். இப்போ இந்த மினிமம் கிளியரன்ஸ்ன்றது எவ்வளோ, மினிமம் கேப்ன்றது மினிமம் கிளியரன்ஸ், மேக்ஸிமம் சின்றது மேக்ஸிமம் கிளியரன்ஸ், அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ கேப் இருக்கலாம் அப்படின்றதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேப், அதாவது ஷாஃப்ட்னுடைய அப்பர் லிமிட்டும் ஹோல்னுடைய லோவர் லிமிட்டும் இருக்கக்கூடிய கேப் தான் மினிமம் கிளியரன்ஸ்.
அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது மேக்ஸிமம் கிளியரன்ஸ். இந்த டயகிராம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்க ஃபார்முலாவே தேவையில்ல. ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க ஐன்றது இன்டர்ஃபரன்ஸ். மினிமம் எவ்வளவு இடிக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு இடிக்கும், இதை பொறுத்து தான். ஓகே, ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன். இது எங்க நீங்க இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ண போறீங்க அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கிளியரன்ஸ், மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ்லாம் நம்ம வந்து டயர் அண்ட் ரிம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ரைட். டிரான்சிஷன் வந்து இட்ஸ் நார்மல். இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மோஸ்ட்லி ஹோல் பேசிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் அந்த எக்ஸாம்பிள் 3ல சம் மிஸ்டேக்ஸ், அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக், தட் மீன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டு, கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் வந்து நான் தட் மீன்ஸ் டயமண்ட் இதில் வந்து ஹோல் பேசிஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் 3 அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரைட், இதில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்காங்க. Dimension of hole and its mating shaft are given according to hole basis system. ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் இதை கிளியராக கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் 1 இது மாதிரி இங்க பாருங்க, ஹோல் பேசிஸ் சிஸ்டம் சொல்லிட்டு பேசிக் சைஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் 13 கொடுத்துட்டேன். அப்போ இது என்ன அர்த்தம்? இதுதான் ஹோல்னுடைய லோவர் லிமிட்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் பேசிக் சைஸ் ஆஃப் தி ஹோல். ஸோ அதுதான் 0 லைன் வரக்கூடிய வேல்யூ. அதுதான் மினிமம் லிமிட் ஆஃப் தி ஹோல், பேசிக் சைஸ் அல்லது லோவர் லிமிட் ஆஃப் தி ஹோல். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் த ஷாஃப்ட்னு கொடுக்குறது பதில் சைஸ் ஆஃப் த ஹோல்னு கொடுத்துருக்கணும். ஓகே, பட் அப்படி கொடுத்தாலும் மேலே அங்கே ஹோல் பேசிஸ் சைஸ் ஹோல் பேசிஸ் சிஸ்டம்ன்றதுனால ஸோ இது வந்து கிளியர். அது ஒன்று தான் சின்ன குழப்பம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஓகே, மற்றது எல்லாமே இதில் கரெக்டு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கிறீங்க, சார் இது தப்பா இருக்குது, நீங்க ஷாஃப்ட்டுக்கு சைஸ் கொடுத்துருக்கிறீங்க பட் ஹோலுக்கு எடுத்துருக்கிறீங்களேன்றது. இது வந்து பேசிக் சைஸ் ஆஃப் தி ஷாஃப்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா பேசிக் சைஸ் ஆஃப் தி ஹோல்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் சைஸ் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹோல் பேசிஸ் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஹோல் பேசிஸ் சிஸ்டத்தில் பேசிக் சைஸ் ஆஃப் த ஷாஃப்ட்ன்றது அது 0 லைன் வேல்யூ, அதான் மீனிங். ஓகேவா? அப்போ 0 லைன்ன்றது ஹோல்னுடைய லோவர் லிமிட். ரைட். ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இங்க பாருங்க, 50 mm shaft requires a hole tolerance. இப்போ 50 mm shaft கொடுத்துட்டோம். பட் என்ன சைஸ் இது, என்ன சிஸ்டம் இது, ஹோல் பேசிஸ் சிஸ்டம். அப்போ அந்த 50 mmன்றது என்னது, அதுதான் 0 லைன் வேல்யூ. ஓகே, ஸோ இதுமாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதனால தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ வீடியோ நம்பர் 13ல தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு அரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க இந்த இன்புட் மூலமா அவங்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ உங்களுடைய டவுட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே கிளியர் ஆகிடும். ரைட். நெக்ஸ்ட் முக்கியமானது இந்த டாட். ரைட், இந்த டேபிள்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, சார் இந்த டேபிள்ஸ்லாம் எங்க இருக்குது, அதாவது ஜிடிஎன்டி டேபிள் எங்க இருக்குது அப்படின்னா, நீங்க டிசைன் டேட்டா புக்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்ஜினியரிங் டிசைன் டேட்டா புக் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? டிசைன் டேட்டா புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ் அல்லது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி சாப்டரில் இந்த மாதிரி டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் டயாமீட்டர். ஓகேங்களா? ஹோல் பேசிஸா ஷாஃப்ட் பேசிஸா ரெண்டுத்துக்குமே டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஆர் யூசிங் ஹோல் பேசிஸ். அப்போ வந்து ஹோலை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஷாஃப்ட் வேரியேஷன் மட்டும் மாறும் பாருங்க. பாருங்க, ஷாஃப்ட் சைஸ் மட்டும் தான் அங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ அதை மாதிரி நீங்கள் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஷாஃப்ட் சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் குத்துறாங்க பாருங்க மேலே, டயாமீட்டர் ஸ்டெப்ஸ் இன் மில்லிமீட்டர்ன்றது வந்து ஹோல் டயாமீட்டர். இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணிக்கிறோம், ஷாஃப்ட்னுடைய சைஸை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எது நான் சூஸ் பண்ணுறது, அது ஒரு கன்ஃபியூஷன் வரும்.
எது நான் சூஸ் பண்றதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி டிசைடட். அதாவது இந்த மாதிரி ஃபிட்டு, இந்த மாதிரி அசம்பிளி அப்படின்னா நீங்க இதுதான் வேல்யூ எடுத்துக்கணும். ஸ்லைடிங் ஃபிட்னா H7G6 ஓகேங்களா. ஸோ நான் டிரான்சிஷன் ஃபிட் அப்படின்னா அதுக்கு என்ன சூஸ் பண்ணணும்ன்றது எல்லாமே ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க போகும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பாருங்க, இது வந்து ஷாஃப்ட் பேஸ் பண்ணி, இது வந்து ஹோல் பேஸ் பண்ணி. ஸோ என்ன விதமான மேட்சிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லூஸ் ஃபிட்டிங் கிடைக்கும், டிரான்சிஷன் ஃபிட்டிங் கிடைக்கும், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர் ரேஞ்சில், ஆர் எஸ்டியூவி இந்த ரேஞ்சில் நீங்கள் வேல்யூ எடுத்தீங்கன்னா அது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டாக தான் இருக்கும். ஜே டு பிக்குள்ள வேல்யூ எடுத்தீங்கன்னா அது வந்து டிரான்சிஷன் ஃபிட்டாக இருக்கும். ஏ டு ஹெச் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அது வந்து ஹோல், அது வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஜெக்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஹோலுக்குள்ள ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகும். ஓகே ரைட். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஐ வில் ஹைலைட் எவ்ரி திங் வாட் யூ ஹாவ் டிஸ்கஸ்ட் பிஃபோர். ஃபண்டமெண்டல் டீவியேஷன், திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட். டீவியேஷன் இதே டேபிள் தான் நம்ம கிராஃப்ல போட்டு காட்டியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான், இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன வேல்யூ சூஸ் பண்றதுன்றது முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹோல் வேரியேஷன், கீழே பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வேரியேஷன். அப்போ இது என்னது, இது வந்து ஹோல் பேஸ் பண்ணி ஷாஃப்ட் வேரி ஆகிறதுனால இது வந்து ஹோல் பேசிஸ் சிஸ்டம். மேலே வந்து ஷாஃப்டை பேஸ் பண்ணி ஹோல் வேரி ஆகிறதுனால இது வந்து ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம். ஸோ வி ஆர் யூசிங் ஒன்லி ஹோல் பேசிஸ் சிஸ்டம்ன்றதுனால ஸ்மால் இந்த கிராஃப் மட்டும் பாருங்க, கீழே கிராஃப் மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து பேசிக் சைஸ். இதிலிருந்து நீங்கள் எந்த அளவு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லூஸ் கிடைக்கும் அல்லது டைட்டு கிடைக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஃபண்டமெண்டல் டீவியேஷன் வச்சு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த மீனிங் என்ன, அந்த வேல்யூ எப்படி எடுத்திருக்கிறாங்க, இந்த கிராஃபை வச்சு தான் நீங்கள் டேபிளேஷன் பார்த்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கும். இந்த வேல்யூலேருந்து எப்படி அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு கால்குலேஷன் மூலமாகவும் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய மைக்ரான்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ மேலே இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூஸ் எல்லாமே மைக்ரான்ஸ். இப்போ ஏ அப்படின்னா 300 to 350 மைக்ரான்ஸ்குள்ளே தான் இருக்கும் அந்த வேல்யூ. ஸோ இது வந்து 320. அப்போது ஷாஃப்னுடைய சைஸ்ல இருந்து ஹோல் வந்து இவ்வளோ கேப்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஹோல் பேசிஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் டோட்டல் என்ஜினியரிங் சிஸ்டமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபிட்டிங் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த GD&T. இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், H7P6 அப்படின்னு கொடுத்துடுவோம் நம்ம டிராயிங்கில். இல்லாது நீங்கள் டிராயிங்கில் பார்க்கும்போது H7P6 இப்படி இருக்கும். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஹோலுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருக்குறாங்க, ஷாஃப்ட்டுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ H7ன்றது என்ன, நீங்கள் டேபிளில் போய் பார்க்கணும் வேல்யூ என்னன்றது. அந்த வேல்யூ கொண்டு வந்து 30யோட நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். அதே மாதிரி P6 அந்த டேபிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு 30யோட ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஹோலுடைய ரேஞ்ச் எவ்வளோ, ஷாஃப்ட் ரேஞ்ச் எவ்வளோ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். லேபருக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா சிம்பிள் ஒரு லேட் மிஷின் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி. அப்போ தான் அவன் வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டிராயிங் போடுறாங்க பார்த்தீங்களா ஒரு என்ஜினியர், அவருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். டிப்ளமோட்ஸ், ஸோ இது ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போது என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரீசன் இது என்னன்றது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ரைட். ஸோ அரௌண்ட் ஒரு 40 minutes நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 2 or 3 slides பவர் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். தென் வில் கோ ஃபார் டவுட் கிளியரிங் செஷன். ஸோ இதே தான் வேல்யூஸ் எப்படி வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்க, டாலரன்ஸ் IT கிரேட் வேல்யூஸ். இந்த ABCD அல்ஃபபெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ABCD அல்ஃபபெட்ஸ்லுமே வந்து நம்பர்ஸ் உண்டு. A1, A2, A3, A4, அது மாதிரி H7, H6, H6, H9, H10 ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ உண்டு. ஸோ அந்த ஒவ்வொரு வேல்யூம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இப்போ கிரேடு 1ன்னா டாலரன்ஸ் வேல்யூ 1 to 2, கிரேடு 10ன்னா 50 to 100 இப்படி மாறும். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மில்லிங், ஸ்லாட்டிங், பிளானிங்.
ஸோ இதெல்லாம் வந்து மில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுமாரி எல்லாமே வந்து நம்ம டிசைன் டேட்டா புக்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் இல்லைனால மறந்துருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து தேவை. இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எய்தர் யூ ஆர் இன் எஜுகேஷன் ஃபீல்டு ஆர் யூ ஆர் இன் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு ஆர் இன் ட்ரைனிங் ஃபீல்டு, எதில் இருந்தாலும் சரி இது கட்டாயமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதுதான் எக்ஸாம்பிள். H7, H6, H7. ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி H1லேருந்து H16 வரைக்கும் உண்டு டீவியேஷன்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ரைட். இப்படி தான் அந்த வேல்யூ வந்து வந்திருக்குது நம்மளுக்கு. ஓகே, ரைட். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதாவது கிராஃப்ல இருந்து எப்படி வேல்யூ எடுக்கிறதும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. இதே மாதிரி டேபிள் இந்த ஐடி வேல்யூல இருந்தும் நம்ம டேபிள் வேல்யூ எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்களுடைய கிராஃப், அதாவது டேபிள், ஜிடிஎன்டி டேபிள் இருந்து நம்மளுக்கு வேல்யூ எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடி கிரேட் டேபிள்ஸ் இருந்தால் இதுலேருந்து எப்படி வேல்யூ வந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வேல்யூ எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே சம் ஃபார்முலாவில் நம்ம கால்குலேட் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டேபிளை வச்சு ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஹோல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷாஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. இதுதாங்க மீனிங். ஓகேங்களா? ரைட். ஸோ இதே பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள். இந்த காம்பினேஷன் கிளியரன்ஸ் ஃபிட்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம், யூட்டிலைசேஷன் டிரான்சிஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரெஸ் ஃபிட்டு, ரொட்டேட்டிங் ஃபிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு, நம்ம எதுக்குன்றது ப்ராப்பராக எடுத்து நம்ம நோட்டேஷன்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஒரு வகை டேபிள் இருந்து வேல்யூ எடுக்கிறது. இந்த டேபிள்ல சில வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, சப்போஸ் எனக்கு டேபிள் இல்லை, நீங்க என்ன பண்ணலாம், வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்படி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியா நீங்க வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ, மினிமம் லிமிட் எவ்வளோ, ஐடி கிரேட் வேல்யூஸ் எவ்வளோன்றது நீங்க டயாமீட்டர் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ டைரக்டா டேபிள் இருக்கு, டேபிள் இருந்து வேல்யூ எடுத்துக்கிறீங்க, இது ஒரு வகை. அப்படி இல்லை, எனக்கு டேபிள் இல்லை அப்படின்னா using this formula the value from the you can find out the value of the table. டேபிள்ல கொடுத்திருக்கிற வேல்யூ நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எப்படின்றது நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ஒவ்வொரு வீடியோனுடைய பிபிடியும் நான் வச்சு நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் நிறைய இல்லை கேல்குலேஷன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த கேல்குலேஷன்ஸ் பாருங்கள், டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். டேபிள்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ நம்பர் 17, 18 போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். எப்படி நம்ம இந்த வேல்யூலாம் எப்படி டேபிளில் வந்தது, அதுக்கு ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு உடனே இமிடியட்டா முடியாது. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன், அதனால சில பேருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நடுவுல இருந்து பார்க்காதீங்க, பார்க்காத நண்பர்கள் நடுவுல இருந்து பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஆர்டரா வாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பேன், ஜிடிஎன்டினா என்ன, ஏன், எதுக்கு, எப்படி தேவை, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதில் நம்ம என்ன பேசிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் ஃபிட்டு என்ன. ஓகேங்களா? தென் இந்த ஏன் ஃபிட் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஐடி கிரேட்ஸ் என்ன, டாலரன்ஸ் கிரேட்ஸ் என்ன, கிராஃப் வேல்யூஸ் எப்படி வந்திருக்குது, கிராஃபில் எப்படி டேபிள்ஸில் எப்படி வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஃபார்முலாஸ் என்ன, ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ஜிடிஎன்டி டேபிள் இல்லாமலே நான் வந்து ஐடி கிரேட் டேபிள்ஸ் வச்சு நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது ஒரு வகை. அதே மாதிரி அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? இது வந்து வீடியோ நம்பர் 17. 18ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால்குலேஷன் ஆஃப் டீவியேஷன் டாலரன்ஸ் பை ஃபார்முலா. பாருங்க, இது 18th வீடியோவில் பார்த்தா பை ஃபார்முலா மூலமா அதே வேல்யூஸை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்களா, அதே வேல்யூஸை டேபிள் இல்லாமல் எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன பண்றோம்,
ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட், லோவர் லிமிட் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த ரூல்ஸ், இந்த ஃபார்முலாஸ் தேவைப்படுது, ஓகேங்களா? இந்த ஃபார்ம் தெரிஞ்சா போதும், ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கம்பேர் பண்ணுற மாதிரிங்க ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்கனவே டேபிள்ஸ் வச்சு கண்டுபிடிச்ச வேல்யூவும் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவும் என்ன பண்ணியிருக்கிறேன்னு கம்பேர் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஓகே, ரெண்டுமே சேம் தான் அப்படின்றது, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இவ்வளோ டீட்டெயிலாக. ஸோ நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு கோர்ஸாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ பை திஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் மை எக்ஸ்பிளனேஷன். ஐ வாண்ட் டு லுக் ஃப்ரம் யுவர் சைட். ஸோ நானே பேசிட்டு இருந்தால் அது ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால ஐ வாண்ட் டு discuss from your side. I need some questions and discuss now. Okay, right. Sir, Sridhar sir. Yes sir. இவங்க பேச முடியுமா? பேச முடியறது வாய்ப்பு இருக்கா? கேக்குதுங்களா சார்? ஸ்டூடண்ட் பேசுறீங்களா? ஐ மீன் வியூவர்ஸ் பேசுறாங்க சார். பண்ணலாம் சார். ஓகே, அவங்க ஏதாவது பேசுறதுக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். ஒன் மோர் திங், ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டைமென்ஷனல் டாலரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முடியல இந்த சென்ஸ் அதுக்குள்ள நம்ம வந்து ஆன்சிஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம நடத்திட்டே போயிட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் பண்ண டைம் கிடைக்காது. அதுதான் ஒர்க் அவுட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கான பிரேக் நான் கொடுத்துருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பிரேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ கேன் யூட்டிலைஸ் த டைம் ஃபார் லேர்னிங் தி டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள், அதனால தான் நான் ரொம்ப அதை கான்சிடர் பண்ணல. எனிவே, இப்போ நெக்ஸ்ட் அனாலிசிஸ் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த அனாலிசிஸ் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணி அதனோட ஆன்சர்ஸ் வந்து ரியல் ஆன்சர்ஸ் என்ன, அனாலிசிஸ்ல என்ன ஆன்சர்ஸ் வருது, ரெண்டும் சேமா வருதா இல்லையான்றதை நம்ம வந்து செக் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறைய வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார் டிலேயிங் இன் தி GDNT. நோ ப்ராப்ளம், சூன் we will complete the geometrical tolerance. Okay, right. Thank you sir. Thank you my dear friends. சார், இப்போ நம்ம கூகுள் மீட்டோட லிங்க் வந்து கமெண்ட்ல, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல போட்டுருக்கோம் சார். நண்பர்கள் யாராவது டவுட்டு டேரக்டாக கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம் சார். ஓகே ஓகே சார். அதிகமாக அவங்க கேட்ட கொஸ்டின் தான் சார், அடுத்த பார்ட் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து அனாலிசிஸ்ல 2-3 எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்ஜினியரிங் கிளாஸஸ்ல எப்படி, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பாலிடெக்னிக் காலேஜஸ் நம்ம எது சால்வ் பண்ணியிருக்கிறோம் அதை நான் சொல்லிட்டு அதை வந்து எப்படி ஆன்சர்ஸ் கொண்டு வந்து அதை எப்படி சால்வ் பண்ண போறோம், 2 ஆன்சர் எப்படி இருக்குதுன்றது கம்பேர் பண்ணிட்டு ஒரு 2-3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்க்கு நான் கொடுத்துட்டு அப்புறம் ஐ வில் கோ ஃபார் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கட்டாயமா எனக்கு ரொம்ப அது ஆர்வமா இருக்கு, உங்களோட நானும் சேர்த்து நிறைய பண்ண அப்படின்றது. ஓகே, ஸோ உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, அந்த அளவுக்கு எங்களாலையும் என்ரிச் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சார். வெங்கட் சுப்ரமணியன் லைன் வந்திருக்காங்க சார், நான் கனெக்ட் பண்றேன் சார். ஹலோ சார், கேக்குதா உங்களுக்கு? விவேக் சுப்ரமணியன் சார். விவேக் சுப்ரமணியன் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க சார். மிஸ்டர் விவேக் பேசுங்க. கேக்குதுங்க சார் எனக்கு. ப்ளீஸ் சார், நீங்க GDNT கொஞ்சம் டீடைல்டா நடத்தலைங்க சார். அது இன்னும் கொஞ்சம் டீடைல் டாபிக்ஸ் எல்லாம் வேணுங்க சார் எனக்கு. இந்த ஆக்சிஸ், இந்த சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த சென்டர் ஆக்சிஸ், ஏதாச்சும் ஹோல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சென்டர் ஆக்சிஸ், அதுக்கான டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி பாயிண்ட் வச்சு
அதுக்கான டிஸ்டன்ஸ் அலைன் பண்றது அதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் வந்து லைன் ஸ்டைல், ஆரோ ஸ்டைல் அதெல்லாம் சேஞ்ச் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். லைன் ஸ்டைல், ஏரோ ஸ்டைல்லாம் டைமென்ஷனை பேஸ் பண்ணி சொல்றீங்களோ? டைமென்ஷன் மெத்தட்ல சொல்றீங்களோ? அது கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது கேட்கணும்னு ரெஃபரன்ஸ் இது டேட்டம் வந்து எப்படிங்க சார் கிரியேட் பண்றது? இப்ப 01 02 இருக்குல்ல, அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் வேணும். அதெல்லாம் இல்ல நம்ம இன்னும் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வரும்போது அந்த டேட்டம் பத்தி நம்ம படிப்போம். டேட்டம் ஆக்சிஸ், டேட்டம் பிளேனு, டேட்டம் ஆப்ஜெக்ட் நிறைய வருது டேட்டமாலே. ஸோ அது வந்து நிறைய டேட்டம் பத்தி 2-3 வீடியோஸ் போடலாம். அது நான் வந்து ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சொல்றேன் நான் உங்களுக்கு. அப்போ வரும்போது உங்களுக்கு அந்த ஏரோ ஹெட்ஸ், டேட்டம்க்கு ஒரு ஏரோ ஹெட்ஸ் எப்படி கொடுக்குறது, டைமென்ஷன் ஏரோ ஹெட்ஸ் எப்படி கொடுக்குறது, அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த XY ஆக்சிஸ்க்கு 01 போட்டு அந்த ஆர்டினேட் டைமென்ஷன் எடுப்பாங்களா சார்? அதெல்லாம் கொஞ்சம் நடத்துவோம். அது வந்து நீங்க ப்ரொசீஜர்ல வந்து நீங்க பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல இருக்கும் டைமென்ஷன் எப்படி பண்றதுன்றது இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. செக்ஷன் பண்ணும்போது 00 பண்ணி பண்றது ரீசன் என்ன, காரணம் என்னன்றது நான் அதுல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. சார் ஷீட் மெட்டல்ல ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் டெப்தா நடத்த முடியுமாங்க சார்? ஷீட் மெட்டல் டாபிக்ஸ்ல ஷீட் மெட்டல் பண்ணலாங்க. இப்போ வந்து ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாம போயிடக்கூடாது. ஒன்னு எடுத்தோம் கொஞ்சம் தெளிவா போயிட்டு அப்புறமேட்டு ஒரு ஸ்டேஜுக்கு சஃபிஷியன்ட் பண்ணும்போது நிறுத்திட்டு மற்றது பண்ணலாம் அப்படின்றத நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஷூரா ஷீட் மெட்டல் பத்தி ஒரு கான்செப்ட் பண்ணணும். அதெல்லாம் நிறைய இருக்குது. அது ஒரு தனி ஓஷன் மாதிரி இருக்கு, பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க சார் கமெண்ட்ல, அருணா கேட்டிருக்காங்க. பிஎஸ்ஐ அண்ட் ஐஎஸ்ஓ பத்தி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க சார். கம்பெனிஸ்ல எது வந்து யூஸ் பண்றாங்க, பிஎஸ்ஐயா இல்ல ஐஎஸ்ஓ யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றாங்க? ஐஎஸ்ஓ பிஎஸ்ஐ மோஸ்ட்லி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐஎஸ்ஓ அப்படின்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஓல்டு மெத்தட். அது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது இல்லை. எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஐஎஸ்ஓ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஏதோ கொஸ்டின் இல்லைங்க சார். மெக்கானிக்கலுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு தமிழ் கேட்டிருக்காங்க சார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் மெக்கானிக்கலில் வந்து டிசைனில் தான் ஃப்ரீலான்சர் ஜாப் எங்கேயா இருக்கா பாருங்க. இப்போ எல்லா இடமே அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க சார் கொஸ்டின். ஃப்ரீலான்சருமே எப்படி பண்ணணும் என்ன அப்படிலாம் நிறைய கேட்குறாங்க. பட் இப்போ ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஃப்ரீலான்சர் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ கேட்டுட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்குது, பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நீங்கள் டெலகிராம் குரூப்ல நம்ம கொஞ்சம் கான்டாக்ட்ல இருங்க. திடீர்னு பல்கான வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். அப்பப்போ 1-2 பேருக்கு நம்ம ஜாப் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஃப்ரீலான்சர் ஜாப். இப்போ இண்டஸ்ட்ரி ரன் ஆகிறதுக்கே கஷ்டம் அப்படின்னும் போது ஃப்ரீலான்சர் ஜாப் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போதான் கொஞ்சம் திரும்பி நார்மல் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரீலான்சர் ஜாப்லாம் கிடைக்க வாய்ப்பு வந்துட்டு இருக்குது, வரும், வெயிட் பண்ணுங்க. பட் அதை நம்பிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஃப்ரீலான்சர்ல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ன் பண்ணி நீங்க லைஃப் லீட் பண்ணுன்றதுலாம் கஷ்டம். அதுக்கு வந்து நீங்க வந்து பேரலா ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல வந்து ஃப்ரீலான்ஸ் எடுத்து பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். டேட்டம் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். அடுத்த பார்ட்ல தான் நிறைய பேர் வந்து ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கு. ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல தான் இந்த டேட்டம் ஆக்சஸ், டேட்டம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நம்ம அதில். நிறைய பேருங்க சார் நம்ம காலேஜ்ல படிக்கும் போதே வந்து ஜிடிஎன்டி அப்படின்னாலே அந்த 14 சிம்பிள்ஸ் தான் ஜிடிஎன்டி அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேர் இருக்காங்க சார். அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஜிடிஎன்டி அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஸோ அது நிறைய பேர் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். காலேஜில் படிக்கிறது இட் இஸ் ஒன்லி 10 to 15%. ரிமைனிங் 85% வந்து
அதில் வந்து கவர் பண்ண முடியாது சிஸ்டம் அது மாதிரி. அதனால வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் இது இண்டஸ்ட்ரி போனதுக்கப்புறம் ஜிடிஎன்டி கோர்ஸ் போய் படிப்பாங்க. 10,000 20,000 கொடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து நம்மளுடைய கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஐ திங்க் எல்லாம் ஓவருங்க சார். க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ ஓகே. எல்லா நண்பர்களுக்கும் இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலகிராமில் வந்து நம்ம டெய்லியும் வந்து சம் குவிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆட்டோ கேட், சால்டாக்ஸ், கிரையோ, நம்ம மெக்கானிக்கல் ஓரியன்ட் குவிசஸ் நிறைய அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் அதில் இன்னும் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஐ திங்க் மோர் தென் 1000 மெம்பர்ஸ் அதில் இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணுங்க சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஒரு நிமிஷம். இது மட்டும் இல்லை, நண்பர்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கேட்கம் தமிழ் சேனல், கேட்கம் தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்களுக்கும் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. நிறைய இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் நம்மளுடைய சர்வீஸ் பேஸ் சேரணும். உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு ஹெல்ப் என்னைக்கு நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.